Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது the second part of Brave New World written by Aldous Huxley. First partல நம்ம author introduction, அடுத்ததா significance of the title and characters study, ஒரு சின்ன character study பார்த்தோம். In this part we are going to look at the plot summary of the novel. Before we enter into the class, a kind request. நம்ம சேனல்ல subscribe பண்ணலைன்னா subscribe பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So, Brave New World is a dystopian novel set 600 years in the future. So, இந்த நாவல் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் 600 years after நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்க ஒரு நாவல். ஃபுல்லாக இமேஜினேஷன் தான். ஓகே, த நாவல் இஸ் ஃபுல்லி இமேஜினரி. திஸ் இஸ் அ டிஸ்டோப்பியன் நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டிஸ்டோப்பியன் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி க்ளூமி ஃபியூச்சர், ஒரு மிசரபிள், ஒரு மோசமான ஒரு ஃபியூச்சரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நாவலாக தான் இது அமைஞ்சிருக்கு. The novel envisions a world that in its quest for social stability and peace has created a society devoid of emotion, love, beauty and true relationships. Okay, இந்த நாவல் பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்தை வந்து என்விஷன் பண்ணுது, பார்க்குது. இப்படி தான் ஒரு உலகம் இருக்கணும்னு நினைக்குது. இன் இட்ஸ் குவெஸ்ட் ஃபார் சோஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் பீஸ், அதாவது உலகம் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், அமைதியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு உலகத்தை அந்த மக்கள் வந்து நிர்மாணிக்கிறாங்க. அந்த உலகத்தில் எப்படி இருக்கு உலகம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு கண்ட்ரி மாதிரி ஒரு இடத்த வந்து அவங்க உருவாக்குறாங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால், இட் ஹஸ் கிரியேட்டட் அ சொசைட்டி டிவாய்ட் ஆஃப் இமோஷன். அவங்களே கிரியேட் பண்ணுறாங்க அந்த மக்கள். ஏன்னா சயின்ஸோட அந்த டெவலப்மெண்ட் ரொம்ப ஹையாக இருக்க பீரியடில் எழுதின நாவல் இது. ஸோ அவங்க என்ன அந்த ஹக்ஸ்லி வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால், உலகம் போக்க பார்த்தா இந்த மாதிரியெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு ஒரு பயந்து தான் இந்த சொசைட்டியை என்விஷன் பண்ணியிருக்காரு. ஸோ எஸ், அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்களா, ஒரு சொசைட்டியை உருவாக்குறாங்களாம். எப்படிப்பட்ட சொசைட்டியை உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இட் இஸ் டிவாய்ட் ஆஃப் இமோஷன், லவ், பியூட்டி அண்ட் ட்ரூ ரிலேஷன்ஷிப்ஸ். அதாவது டிவாய்ட்னா அங்கே இருக்காது, என்ன இருக்காது, இமோஷன்ஸ் இருக்காது, அன்பு இருக்காது, லவ் இருக்காது, பியூட்டி இருக்காது, ட்ரூ ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்காது. உண்மையான பந்தங்களே இல்லாத ஒரு வெற்று உலகம் அது. அங்கே வந்து சும்மா ஏன்னா சோஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும், எல்லாரும் வந்து நல்லா இருப்பாங்க, எல்லா வேலைகளும் கரெக்டாக நடக்கும், பீஸ் இருக்கும், அமைதி இருக்கும். அந்த மாதிரி ஒரு உலகத்தை இவங்க நிர்மாணிக்க போறாங்களாமா. ஸோ அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். The novel is set in AF 632, approximately 7 centuries after the 20th century. ஓகே, இன்னைக்கு இருந்து 632 இயர்ஸ்க்கு அப்புறமா நடக்க போகிற ஒரு நாவலாக இதை வந்து அவர் செட்டிங் கொடுத்துருக்காரு. AF stands for the year of Ford, named for the great industrialist Henry Ford, who refined mass production techniques for automobiles. AF அப்படின்னு இப்போ எப்படி ஏடின்னு சொல்கிறோமோ, அப்போ வந்து அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னா AF அப்படின்னு சொல்ல போகிறாங்களாம். ஏஎஃப்னா ஆஃப்டர் ஃபோர்டுன்னு அர்த்தம். ஹென்ரி ஃபோர்டுன்னு ஒரு பெரிய இது புரட்சி பண்ண ஒரு ஆட்டோமொபைல்ஸில் புரட்சி பண்ண ஒரு ஞாபகமாக வச்சுக்கிறாங்க ஏஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு. வேர்ல்டு கண்ட்ரோலர்ஸ் ரூல் த வேர்ல்டு. இங்கே வந்து அந்த வேர்ல்டை யார் ரூல் பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு கண்ட்ரோலர்ஸ்னு ஒரு குரூப். அண்ட் என்ஷூர் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் சொசைட்டி த்ரூ த கிரியேஷன் ஆஃப் அ 5-tiered caste சிஸ்டம். ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த சொசைட்டி வந்து ரொம்ப ஸ்டேபிளாக, ரொம்ப கரெக்டாக, எல்லா விதத்துலையும் தெளிவாக இருக்கிற மாதிரி அவங்க பார்த்துக்கிறாங்க, எல்லாமே கரெக்டாக போகிற மாதிரி பார்த்துக்கிறாங்க இந்த வேர்ல்டு கண்ட்ரோலர்ஸ். அதுக்காக அவங்க என்ன நிர்மாணிக்கிறாங்கன்னா ஒரு 5-tiered caste சிஸ்டம். அவங்களே ஒரு caste சிஸ்டம் அங்கே உருவாக்குறாங்க. 5-tiered இருக்கு. சோஷியல் ஹையரார்கி வந்து 5-tiered இருக்கு. மேலேருந்து கீழே வரைக்கும் 5 பிரிவாக அந்த மக்களை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஓகே, ஆல்ஃபாஸ் அண்ட் பீட்டாஸ், அவங்க தான் ஃபர்ஸ்ட் 2. ஆல்ஃபாஸ் தான் இருக்கிறதுலே பெஸ்ட். அடுத்த ரேங்க்ல வரவங்க பீட்டாஸ். தே ஆர் த டாப் ஆஃப் த சிஸ்டம் and act as the scientists, politicians and the other top minds. ஸோ ஆல்ஃபாஸும் பீட்டாஸும் தான் இந்த பெரிய பதவியிலெல்லாம் இருக்கிறாங்க. சயின்டிஸ்டா, பொலிட்டீஷியன்ஸா, இன்னும் டாப் மைண்ட்ஸ், எதெல்லாம் யோசிச்சு வேலை செய்வாங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே இந்த ஆல்ஃபாஸ் அண்ட் பீட்டாஸா இருக்கிறாங்க. அடுத்ததா காமாஸ், டெல்டாஸ், எப்சிலான்ஸ், இவங்க அடுத்தடுத்த ரேங்க்ல பாருங்க. காமாஸ் அடுத்து வர்றாங்க, அடுத்து டெல்டாஸ், அடுத்தது எப்சிலான்ஸ், இவங்கெல்லாம் அடுத்தடுத்த ரேங்க்ல இருக்காங்க. எப்சிலான்ஸ் தான் பாட்டம். ஓகே, தே ஆர் அட் த பாட்டம் அண்ட்
ரெப்ரசன்ட் வேர்ல்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கிங் கிளாஸ். அப்போ எப்சிலான்ஸ் யாருன்னா இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கிங் கிளாஸ், வேலை செய்ய உடல் கொண்டு வேலை செய்யறவங்க, அதாவது பிசிக்கல் லேபர்ல இருக்கிறவங்க வந்து எப்சிலான்ஸ். A drug called soma ensures that no one ever feels pain or remains happy, and members of every caste receive rations of the drug. Pre and postnatal conditioning further ensures social stability. ஓகே, ஒரு ட்ரக் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுது, ஒரு லிக்விட், அது அது பேர் வந்து சோமா. அந்த சோமாவோட இது என்ன அப்படின்னா, அந்த குணம் என்ன, அது என்ன மாதிரி ஒரு ட்ரிங்க் அப்படின்னு சொன்னா, அதை குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த பெயின் வராது, எந்த இமோஷன்ஸுமே அவங்களுக்கு இருக்காது, அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒரு சோஷியலாக ஸ்டேபிளாக இருப்பாங்க, எந்த கேள்வியும் அவங்களுக்கு தோணாது, எந்த ஃபீலிங்ஸும் இருக்காது. ஸோ அதை வந்து என்ஷூர் பண்ணிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னா அந்த சோமான்ற ட்ரக் வந்து எடுத்துக்குவாங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரேஷன் மாதிரி அந்த ட்ரக், ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அந்த ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் இந்த அளவு சோமா கொடுக்கணும் அப்படின்றது அந்த சிஸ்டமாக இருக்கு. ஓகே, ஸோ ப்ரீ அண்ட் போஸ்ட் நேட்டல் கண்டிஷனிங் further ensures social stability. அந்த எம்ப்ரியோல இவங்க எல்லாமே குழந்தைகளா பிறக்கிறதெல்லாம் கிடையாது, ஒரு நேச்சுரல் பார்ன் எல்லாம் இவங்கெல்லாம் யாருமே கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் எப்படி பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஹேட்சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கதான் பிறக்கிறாங்க. அவங்கள வந்து எம்ப்ரியோவா அந்த முட்டையிலேயே அவங்க இது ஃபார்ம் ஆனோடனேயே, அந்த குழந்தை பேபி ஃபார்ம் ஆகுறப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பேபி ஃபார்ம் ஆகுறதுலேருந்து எல்லாமே ஹேட்சரி மாதிரி. எப்படி இப்போ கோழி பண்ணைகளில எல்லாம் அந்த முட்டைகள் எப்படி இன்குபேட் பண்ணி வர வைக்கிறாங்களோ, அந்த சிக்கன்ஸ் வர வைக்கிறாங்களோ, அது மாதிரி தான் இங்கேயும் மனித குழந்தைகளை வந்து வர வைக்கிறாங்க த்ரூ எம்ப்ரியோஸ். அந்த ஆர்டிஃபிஷியலா எல்லாமே செஞ்சு குளோனிங் மாதிரி செஞ்சுதான் அதை வந்து அந்த குழந்தைங்களை உருவாக்குறாங்க. என்ன சொன்னா, பிறக்க வைக்கல, குழந்தைங்க வந்து அங்க உருவாக்கப்படுகிறார்கள். அப்போ அந்த குழந்தைகள் வந்து எம்ப்ரியோல இருக்கப்பவே அதை கண்டிஷனிங் பண்ணுவாங்க. அதெல்லாம் பாட்டில்ஸ்ல இருக்கும். அந்த எம்ப்ரியோ அந்த முட்டை வடிவத்துல அவங்க வந்து பாட்டில்ஸ்ல இருக்கிறப்பவே அதுக்கெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ப்ரீயும் பண்ணுவாங்க, போஸ்ட் நேட்டலும் பண்ணுவாங்க. குழந்தை பிறந்தோனையும் ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, பிறக்கிறதுக்கு முன்னாடியும் எம்ப்ரியோல இருக்கிறப்பவே அவங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த சயின்டிஃபிக் உலகம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு வேர்ல்டு ஸ்டேட்டு தான் நம்ம பார்க்க போற இந்த கதையோட கலன். பிரேவ் நியூ வேர்ல்ட் ஓப்பன்ஸ் வித் தி டைரக்டர் ஆஃப் தி சென்ட்ரல் லண்டன் ஹேட்சரி அண்ட் கண்டிஷனிங் சென்டர் கிவிங் a group of young students a tour of the facilities. ஸோ இந்த ஸ்டோரி நம்மளுக்கும் ஒரு ரொம்பவே புரியாம இருக்கும் இல்லையா, அதனால எடுத்தோடனே அதை எப்படி ஆரம்பிக்கிறாரு நம்ம கதாசிரியர் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆல்டோஸ் ஹக்ஸ்லி எப்படி வந்து பிகின் பண்றாரு நாவல அப்படின்னு சொன்னா, இட் ஓப்பன்ஸ் இன் த ஹேட்சரி அண்ட் கண்டிஷனிங் சென்டர். எடுத்தோடனே அந்த ஸ்டோரி ஆரம்பிக்கிறதே வந்து அந்த இன்குபேஷன் சென்டர் மாதிரி, எப்படி வந்து அந்த எம்ப்ரியோஸ்ல இருந்து குழந்தைங்கள் வெளியே வர்றாங்க இல்லையா, அந்த சென்டர், அந்த பேர் பார்த்துக்கோங்க, சென்ட்ரல் லண்டன் ஹேட்சரி அண்ட் கண்டிஷனிங் சென்டர். ஹேட்சரினா குழந்தைங்க வெளியே வர இடம், ஹேட்ச் பண்ற இடம். அண்ட் கண்டிஷனிங், அங்க வந்து கண்டிஷனும் பண்றாங்க, அந்த குழந்தைங்கள அந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி கண்டிஷன் பண்றாங்க, கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, கிவிங் a group of young students a tour of the facilities. அங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு சுத்தி காமிக்கிற மாதிரி, ஃபெசிலிட்டிஸை சொல்ற மாதிரி கதைகளை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, நம்ம படிக்கிற ரீடர்ஸ்க்கும் அந்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அசம்பிளி லைன் கிரியேட்ஸ் எம்ப்ரியோஸ் யூசிங் த லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் சயின்ஸ். அப்போ ஒரு எம்ப்ரியோஸை வந்து உருவாக்குறாங்க. லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட், சயின்ஸ்ல இருக்கக்கூடிய, விஞ்ஞானத்துல இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அந்த டெவலப்மெண்ட்ஸ் வச்சு எம்ப்ரியோஸை உருவாக்குறாங்க. The students use the various techniques for producing more babies and watch as the process segregates babies into various castes. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் பார்க்குறாங்கன்னா, நிறைய குழந்தைகள் உருவாகுறாங்க. அந்த அந்த குழந்தைகளை வந்து எப்படி வந்து ஒவ்வொரு கேஸ்டா பிரிக்கிறாங்க, எப்படி அதை வந்து அந்த செக்ரிகேஷன் அமைஞ்சிருக்கு, எப்படி அந்த பிரிவு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஆஃப்டர் த பேபிஸ் ஆர் decanted from their bottles, they are conditioned through neo-Pavlovian condition and hypnopedia. Okay, babies எல்லாம் அந்த பாட்டில்ஸ்ல இருந்து வெளியே வந்தோன்னே நியோ
பாவ்லோவியன் கண்டிஷனிங்கும் ஹிப்னோபீடியா அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்டும் அந்த குழந்தைங்களுக்கு தராங்க. இன் நியோ பாவ்லோவியன் கண்டிஷனிங் பேபிஸ் என்டர் a room filled with books and roses. அப்போ ப்ரீநேட்டல் கண்டிஷனிங், அதாவது எம்ப்ரையோல இருக்கிறப்பே ஒரு சில வேக்சின்ஸ், ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. முட்டையில இருக்கிறப்ப, அதாவது ஹேட்சிங்க்கு முன்னாடியே எம்ப்ரையோ ஸ்டேஜ்ல இருக்கிறப்பவே அந்த குழந்தைங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆஃப்டர் த பேபிஸ் ஆர் பார்ன் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா நியோ பாவ்லோவியன் கண்டிஷனிங் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைங்களை வந்து எதுக்குள்ள விடுவாங்கன்னா, இதை என்டர் அ ரூம் ஃபில்டு வித் புக்ஸ் அண்ட் ரோசஸ், புக்ஸும் ரோசஸும் இருக்கிற ஒரு ரூம்குள்ள அந்த குழந்தைங்களை வந்து விடுறாங்க. when the babies approach the books or the roses, alarms and sirens sound. அந்த அந்த குழந்தைங்களை வந்து அங்க இருக்கும், அந்த ரூமோட எண்ட்லயோ எங்கேயோ வந்து ரோசஸும் புக்ஸும் நிறைய இருக்கும். அப்போ அந்த குழந்தைங்க வந்து when they approach the books or the roses, ஒரு புக்கு கிட்டயோ இல்லைன்னா ஒரு பாடப்புத்தகம்னு இல்லை, கவிதைகள் மாதிரி லிட்ரேச்சர் மாதிரி புக்ஸ் கிட்டேயோ இல்லைன்னா ரோசஸ் அழகான விஷயங்கள் கிட்டேயோ போச்சு அப்படின்னு சொன்னா, அலார்ம்ஸ் அண்ட் சைரன் சவுண்ட், உடனே பயங்கரமான சத்தம் கேட்கும், சைரன் சத்தம், ஒலி எல்லாம் கேட்கும். அண்ட் த பேபிஸ் ரிசீவ் அ ஸ்மால் எலக்ட்ரிக் ஷாக். அது மட்டும் இல்லை, சின்னதா ஒரு ஷாக்கும் அடிக்கும். அந்த ரோஸ் எல்லாம் தொட்டா ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வேற கொடுத்துருவாங்க. which frightens them so that when they confront the same items for a second time, they recoil in fear. அப்போ எலக்ட்ரிக் ஷாக்லேருந்து எல்லாமே கொடுத்து ஒரு சைரன், ஒரு 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 விதமான ஒரு பயத்தை உண்டு பண்ணிடுவாங்க. புக்ஸ் பார்த்தாலும், ரோஸ் மாதிரி ஒரு அழகான பூவை பார்த்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு அலர்ஜி வர மாதிரி. அப்போ அதுக்கப்புறம் செகண்ட் டைம் அந்த மாதிரி ரூம்குள்ள அந்த பேபிஸ் போனால் அது பக்கமே போகாது. ஸோ ஆரம்பத்திலே அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிர்ப்பான ஒரு மனநிலையை உருவாக்கிடுறாங்க. இதுதான் வந்து நியோபாவ்லவியன் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்றாங்க. when the babies okay then Hypnopedia teaches babies and children while they are asleep by playing ethical phrases numerous times so that the phrases will become a subconscious part of each person. Hypnopedia அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சிங் அந்த குழந்தைங்களுக்கு பண்றாங்க. அந்த குழந்தைங்கள் வளர்றப்ப புக்ஸ் எல்லாம் வச்செல்லாம் அவங்க படிக்கல. இன்ஸ்டெட் அவங்க தூங்குறப்பவும் அவங்க விளையாடுறப்பவும் ஒரு சில கேம்ஸ், சாரி, எத்திக்கல் ஃப்ரேசஸ், இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும் இங்கன்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை ரிப்பீட்டடா, எப்படி சின்ன குழந்தைங்களுக்குலாம் அந்த ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எலிமெண்டரி ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வாய்ப்பாடு அப்படின்லாம் சொல்லுவாங்க, மெமரைஸ் பண்ணி விடுவாங்க. அப்படியே அதை ஆரம்பிச்சு விட்டா அது பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும், மெமரியில அது அப்படியே ஸ்டோர் ஆயிரும். அது மாதிரி வந்து இந்த குழந்தைங்களுக்கு ரிப்பீட்டடா தூக்கத்துல இருக்கிறப்ப வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வந்து டீச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த ஃப்ரேசஸ் எல்லாம் என்ன ஆகும்னா, சப்கான்ஷியஸ் பார்ட்ல ஒவ்வொரு குழந்தையோட அடி வரைக்கும் போயிடும். இப்படிதான் இப்படிதான் இப்படிதாங்கிறது அந்த சிஸ்டம் வந்து அவங்களுக்கு லோட் ஆயிடும். அவங்களால அதை மீறி எதுவுமே செய்ய முடியாது. அந்த சொசைட்டிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவங்கள ஊட்டி வளர்த்துடுறாங்க. Okay, the world controller of Western Europe, his lordship Mustafa Mond, appears and gives the students a lecture about the way things used to be. So அந்த வேர்ல்டு கண்ட்ரோலர் குரூப்ல முக்கியமான ஒருத்தர் வந்து முஸ்தபா மாண்ட். அவர் எப்படி சொல்றாங்கன்னா, ஹிஸ் ஹைனஸ் மாதிரி, ஹிஸ் ஃபோர்ட்ஷிப், ஹிஸ் லார்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய மனுஷங்களெல்லாம். அந்த மாதிரி வந்து அவருக்கு பேர் வந்து ஹிஸ் ஃபோர்ட்ஷிப். ஏன்னா அவங்க வந்து ஃபோர்ட் பீரியட்ல இருக்கிறதுனால ஃபோர்ட்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. அப்பியர்ஸ் அண்ட் கிவ்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் லெக்சர் அபவுட் த வே திங்ஸ் யூஸ் டு பி. அவர் வந்து குழந்தைங்க முன்னாடி வந்து அவர் வந்து ஒரு முக்கியமான லெக்சர் கொடுக்குறாரு. குழந்தைகளுக்கு கொடுக்குற லெக்சர் மாதிரியே ஹி இஸ் ஆல்சோ இன்ட்ரடியூசிங் ஆல் திங்ஸ் டு த ரீடர்ஸ் டு. இப்போ இது எல்லாமே நியூ விஷயம் இல்லை, ஒரு கம்ப்ளீட்டா ஒரு இமேஜினரி உலகத்துக்குள்ள போறதுனால அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஈவன் ஃபார் த ரீடர்ஸ் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஆக்சுவலா ரீடர்ஸ்க்காக தானே வச்சுக்கோங்களேன். பிஃபோர் த யூட்டோப்பியன் வேர்ல்ட் ஆர்டர் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட், ஹி எக்ஸ்பிளைன்ஸ் தட் பீப்புள் யூஸ் டு பி பேரண்ட்ஸ் அண்ட் ஹேவ் சில்ட்ரன் த்ரூ லைவ் பர்த். ஓகே, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு உங்களுக்குலாம் தெரியாதுன்னு அந்த குழந்தைங்கிட்ட பேசுறாரு. ஹி எக்ஸ்பிளைன்ஸ் தட் பீப்புள் யூஸ் டு பி பேரண்ட்ஸ். நீங்க வேற, நீங்க தான் பேரண்ட்ஸா இருக்கிறது இந்த மாதிரி ஹேட்சரியில கிடையாது, மனுஷங்களே பேரண்ட்ஸா இருந்தாங்கன்னு அதை ஒரு காமெடி மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் ஹேவ் சில்ட்ரன் த்ரூ லைவ் பர்த். உண்மையில மனிதர்களிடமிருந்து மனித குழந்தைகள் பிறந்தன அப்படின்னு சொல்றாரு. ஓகே, திஸ் எக்ஸிஸ்டன்ஸ் led to dirty homes with families where emotions got in the way of happiness and stability. என்ன சொல்றாருன்னா அந்த குழந்தைங்கிட்ட,
இந்த மாதிரி ஒரு பிறப்பு அந்த குழந்தைங்களை எந்த மாதிரி வச்சிருந்ததான், டர்ட்டி ஹோம்ஸ்ல வச்சிருந்ததான், வித் இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ்ன்ற விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஆகாத ஒரு விஷயம். ஸோ அவர் என்ன சொல்றாரு, the babies, the children and all the members of the family, they had feelings அப்படிங்கிறார். ஓகே, இமோஷன்ஸ் இருந்தது அவங்களுக்குள்ள. they got in the way of happiness and stability. அப்போ ஒரு சந்தோஷமான அமைதியான ஒரு வாழ்க்கை இல்லாம எல்லாம் குளறுபடியாச்சு, இமோஷன்ஸ் உள்ள பூந்ததுனாலன்னு சொல்றாரு. The first world reformers tried to change things, but the world governments ignored them. இதெல்லாம் எதிர்த்து ரிஃபார்மர்ஸ் என்ன பண்ணாங்க, இந்த உலகத்தை மாத்தணும்னு ட்ரை பண்ணாங்களாம். இந்த வேர்ல்டு கண்ட்ரோலர்ஸ் மாதிரி இந்த ஆரம்பத்துல இவங்களோட முன்னோடிகள் வந்து ஆரம்பிச்சோம். ஆனா அதை என்ன பண்ணுச்சு, அப்ப இருந்த உலகம் வந்து எங்களை வந்து ஒதுக்கி வச்சிருச்சு, இக்னோர் பண்ணிருச்சு. வார் ஃபைனலி ensured, culminating in the use of anthrax bombs. கடைசியில ஒரு உலக போர் மாதிரி நடந்தது. அது ரொம்ப அழிவுக்கு உருவாச்சு. ஆந்த்ராக்ஸ் பாம்ஸ் மாதிரி ரொம்பவே மோசமான பாம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஆஃப்டர் த சோ கால்டு 9 years வார், அது 9 years வார்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அந்த வேர்ல்டு வார் மாதிரி சொல்றாரு. 9 years வார் ஒன்று நடந்தது அந்த மக்களுக்குள்ள. த வேர்ல்ட் சஃபர்ட் த்ரூ அண்ட் எக்கனாமிக் கிரைசிஸ். அப்போ உலகத்துல ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி, மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எக்ஸாஸ்டட் by their disastrous living conditions, people finally allowed the world reformers to seize control. அப்பதான் மக்கள் எல்லாம் நினைச்சாங்க, ஐயோ இது சாதாரண உலகமா இருந்தா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்களா, அந்த ரிஃபார்மர்ஸ், இந்த சயின்டிஸ்ட் கிட்ட உலகத்தை கண்ட்ரோல் கொடுத்துட்டாங்க. The reformers soon eradicated religion, monogamy and most other individualistic traits, and they stabilized society with the introduction of the caste system and the use of soma. அதனால அதுக்கப்புறம் தான் உலகம் எங்க கைக்கு வந்துச்சு. நாங்க என்ன பண்ணணும், we have the world reformers என்ன பண்ணிட்டோம், அவங்களெல்லாம் வேர்ல்ட் ரிஃபார்மர்னு சொல்லிக்கிறார். the world reformers had soon eradicated religion, மதத்தை எராடிகேட் பண்ணணும். மோனோகமி, ஒருத்தனுக்கு ஒருத்தி தான்றது மோனோகமி, அதெல்லாம் எராடிகேட் பண்ணோம். இண்டிவிஜுவலிஸ்டிக் ட்ரேட்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட குணம்னு எதுவுமே கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே குணம் தான், இப்படித்தான் இருக்கணும், பிறந்தவன் இப்படித்தான் இருக்கணும்ன்ற மாதிரி. ஸோ இண்டிவிஜுவலிஸ்டிக் ட்ரேட்ஸ் அழிச்சிட்டாங்க. அண்ட் தே ஸ்டெபிலைஸ்ட் சொசைட்டி வித் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த கேஸ்ட் சிஸ்டம் அண்ட் த யூஸ் ஆஃப் சோமா. ஓகே, அதுக்கப்புறம் கேஸ்ட் சிஸ்டம் உருவாக்குறாங்க. டயர் சிஸ்டம், அதாவது ஒரு ஹையரார்கி, மேல இருக்கவன் இந்த வேலை தான் செய்வான், அடுத்து இருக்கவன் இந்த வேலை தான் செய்வான்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலையோட ஒரு கேஸ்ட் சிஸ்டம் உருவாக்குறாங்க. அண்ட் த யூஸ் ஆஃப் சோமா, சோமான்னு ஒரு ட்ரிங்க், எப்பெல்லாம் மனுஷனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் எதுவும் வந்துருமோ அந்த மாதிரி டைம் எல்லாம் அதெல்லாம் அழிக்கிறதுக்கு அந்த ட்ரிங்க் ஒன்று, சோமா அப்படிங்கிற ஒரு ட்ரிங்க். ஓகே, பெர்னார்ட் மார்க்ஸ் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் அஸ் அ ஷார்ட் டார்க் ஹேட் ஆல்ஃபா. ஸோ இதுதான் வந்து அந்த ஹேச்சரியில் நம்ம பார்க்குற விஷயம். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கும் ஒரு நல்ல இன்ட்ரடியூஸ் ஆகிட்டோம், அந்த உலகம் எப்படி இருக்கு, ஏன் இப்படி ஆச்சு, அங்கே வந்து என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த கேஸ்ட் சிஸ்டம் பற்றி எல்லாமே ஒரு 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 இன்ட்ரடக்ஷன் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. Now we are getting into the story. Bernard Marx is introduced as a short, dark-haired alpha who is believed to have accidentally received a dose of alcohol as fetus on the assembly line. ஓகே, இப்போ வந்து ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர், ப்ரொட்டகனிஸ்ட் மாதிரி தான் வருவான், ஆனால் பின்னாடி ஜான் ப்ரொட்டகனிஸ்ட் ஆயிடுறான். பெர்னார்ட் மார்க்ஸ் அவன் வந்து ஒரு ஆல்ஃபா மேல், அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆல்ஃபா. ஓகே, அவன் வந்து என்னன்னா ஆல்ஃபா தான், பட் அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, அவன் ஃபீட்டஸா இருக்கிறப்போ, எம்ப்ரேயவா இருக்கிறப்போ ஏதோ ஒரு டோஸ் ஆஃப் ஆல்கஹாலோ ஏதோ ஒன்று தவறான ஒரு டோசேஜ் அவனுக்கு கிடைச்சிருச்சு. அதனால மற்ற ஆல்ஃபா மாதிரி இல்லாம இவன் கொஞ்சம் ஷார்ட்டாகவும் டார்க் ஹேடாகவும் பிறந்துட்டான், கொஞ்சம் குட்டையாகவும், தலைமுடி கருப்பா இருக்காமா, அதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் பாருங்க. ஸோ இந்த டார்க் ஹேடா பிறந்துட்டான் இந்த பெர்னார்ட் மார்க்ஸ். ஓகே, மேக்ஸ் ஹிஸ் கோவொர்க்கர்ஸ் டிஸ்லைக் ஹிம் அண்ட் டாக் அபவுட் ஹிம் இன் டீரோகேட்டரி டோன்ஸ். அவன் ஒரு ஆல்ஃபாவா இருந்துட்டு இப்படி பிறந்துட்டானேன்னு சொல்லிட்டு அவன் கூட இருக்கான்ல எல்லா ஆல்ஃபாஸும் எல்லாம் அவனை கிண்டல் அடிப்பாங்களாம். பெர்னார்ட் ஹாஸ் அ கிரஷ் அஸ்
on Lenina Crown. Lenina Crown தான் ஹீரோயின் ஆஃப் த நாவல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் ஆல்ஃபா அண்ட் ஆல்ஃபாவோ பீட்டாவோ தெரியல, பட் ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் விமன். ஓகே, ஷீ அவ மேல பெர்னார்டுக்கு ஒரு க்ரஷ் இருக்கு. என்னதான் இமோஷன்ஸ் இல்லைன்னு சொன்னா கூட நம்ம ஆத்தருக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இல்லாம கொண்டு போக முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ he has a crush on Lenina Crown, and she informs the reader that he asked her to go with him to the savage reservations several weeks earlier. இப்போ பெர்னார்ட் வந்து அவ மேல க்ரஷ்ல இருக்கான். ஸோ அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, அவ மேல இருந்த லவ்னால லெனினாட்டை வந்து நம்ம எங்கேயாவது வெளியே போவோம், அவங்களுக்கு வெளியே டூர் அப்படின்னு சொன்னாலே அவங்க வேர்ல்டு ஸ்டேட்டை விட்டு, ஏன்னா அங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த வித்தியாசமும் இருக்காது. ரிசர்வேஷனுக்கு போறது தான் அவங்களுக்கு டூரே. ரிசர்வேஷன் ஏரியானா அங்க வந்து சாதாரண மனிதர்கள் வாழ்வாங்க. நியூ மெக்சிகோன்னு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் ரிசர்வேஷன் மனிதர்கள்லாம் வாழ்றாங்க. அங்க போறது தான் இவங்களுக்கு டூரே. ஓகே, Lenina has been dating Henry Foster for the past several months, but since long-term relations are discouraged, she agrees to go with Bernard Marx to the reservations. Already Leninaக்கு ஒரு affair இருக்காமா. அவ வந்து ஹென்ரி ஃபோஸ்டர் அப்படிங்கிறவனோட 4 months she has been dating. she has been on love. ஆனா அங்க வந்து லாங் டேர்ம் டேட்டிங் எல்லாம் அலவுட் கிடையாது அப்படிங்கிறதுனால இப்போ வந்து she is ready to switch over to Bernard Marx. இது வந்து ரொம்பவே நார்மல். அங்க வந்து வெரி காமன், நிறைய பேரோட எல்லாரும் அஃபேர்ஸ் வச்சுக்கிறது, ஒவ்வொருத்தரும் they belong to the other அப்படிங்கிறது அங்க மோட்டோவே. ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருக்கும் சொந்தமானவங்க, யாரும் வந்து தனிப்பட்ட இண்டிவிஜுவல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அங்க மோட்டோவே இருக்கும். ஸோ she is ready to go with Bernard Marx because ஒரு விஷயம் வந்து she wanted to go to the reservation. இன்னொரு விஷயம் என்னன்னா, she has already been dating Henry Foster for 4 months. 4 மாசமா டேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவனை விட்டுட்டு இவன் கூட போக அவ தயாராயிடுறா. Bernard goes to Tomakin, the director, and gets the director's signature to enter the reservations. ரிசர்வேஷன்ஸ் போகணும்னா அவங்க வந்து டைரக்டர், அந்த வேர்ல்டு கண்ட்ரோலர், அந்த டைரக்டர்கிட்ட போய் அவங்க பெர்மிஷன் வாங்கணும். ஸோ அவர்கிட்ட போறான் பெர்னார்ட். ஆல்ஃபா தானே, ஸோ he could meet the director. Tomakin the director. Tomakin is the name of the director. அவர்கிட்ட போய் ரிசர்வேஷன்ஸ்க்கு போறதுக்கு சைன் வாங்கிடுறான். The director tells a story about how he went there 25 years earlier with a woman. அப்போ ரிசர்வேஷன்ஸ் போறியான்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் தன்னையும் அறியாம ஒரு கதை சொல்லிடுறாரு. நானும் உன்ன மாதிரி தான் ஒரு லேடியோட அங்க போனேன், ஆனா டியூரிங் அ ஸ்டார்ம் ஷி பிகேம் லாஸ்ட் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஃபோர்ஸ்ட் ஹிம் டு லீவ் ஹர் தேர். ஆனா அங்க வந்து திடீர்னு ஒரு ஸ்டார்ம் வந்துருச்சு, ஒரு புயல் வந்துருச்சு, அதுல ஐ லாஸ்ட் ஹர். அப்புறம் நான் அவ இல்லாம தான் ரிசர்வேஷனுக்கு திரும்ப வந்தேன், அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். The director then realizes he should not have told Bernard the story and defensively begins to yell at him. அப்புறம் தான் டைரக்டர் சுதாரிக்கிறான், ஐயோ தேவையில்லாம இந்த கதையை நம்ம இவன்ட்ட சொல்லிட்டோமே, இது எந்த ப்ராப்ளம். ஏன்னா அவனுக்கு ஒரு பர்சனலா ஒரு விஷயம் அதுல இருக்கு. என்னன்னா அவரும் அந்த லேடியும் அங்க போனப்போ இவர் வந்து அந்த நேச்சுரலா he had sex with her and that woman has become pregnant ஆன லேடியை தான் அங்க விட்டுட்டு வந்திருக்காரு. ஐயோ இந்த கதையை நம்ம பாட்டுக்கு ஓபன் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பயம் வந்துடுது. ஸோ he should not have told Bernard this story அப்படின்னு ஃபீல் பண்றாரு. ஸோ he defensively begins to yell at him. ஸோ இதை மறக்கிறதுக்காக அவனை பார்த்து கோபமா கத்த ஆரம்பிக்கிறார். ஓகே, அந்த விஷயத்தை அவன் மறக்கணும், தானும் மறக்கணுன்றதுக்காக ஒரு டிஃபென்சிவ் அப்ரோச் தான். கோவமா திட்டியே, நீ சரியில்லைடா, நீ நிறைய தவறுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க இங்கேன்னு கேள்விப்பட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி he is changing the topic. Bernard leaves unruffled and goes to talk to his good friend Helmholtz Watson about his meeting with the director. அவன் வந்து உனக்கு ஒன்றும் புரியல, அவன் வந்து நேரா அவனோட ஃப்ரெண்ட் அங்க இருக்கான், இன்னொரு ஒரு ஆல்ஃபா, அவரும் ஒரு லெக்சரர் நினைக்கிறேன், ஹெல்ம்ஹார்ட்ஸ் வாட்சன். அவனை போய் சந்திக்கிறான் பெர்னார்ட். பார்த்து நான் டைரக்டரா பார்த்துட்டேன், இப்படி ரிசர்வேஷனுக்கு போக பெர்மிஷன் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹெல்ம்ஹார்ட் வாட்சன் இஸ் அன் இன்டெலெக்சுவலி சுப்பீரியர் ஆல்ஃபா. இவனும் வந்து ஒரு சுப்பீரியர் ஆல்ஃபா தான், ரொம்பவே இன்டெலெக்சுவலா ரொம்பவே சுப்பீரியர் அவன். ஹூ ஹாஸ் பிகம் டிஸ்இல்யூஷன்ட் வித் த சொசைட்டி. ஆனா அவனுக்கு வந்து அந்த சொசைட்டி மேல இதுக்கு பிடிப்பே போச்சு, இதெல்லாம் வேஸ்ட், இப்படி ஒரு சொசைட்டியா அப்படின்னு சொல்லி அவன் தன்னோட சொசைட்டி எல்லாமே மோனோட்டனஸா இருக்கு, ஒன்னும் வித்தியாசமாவே இல்லை அப்படின்னு அவன் இரிட்டேட்டடா இருக்கான்.
He is tired of his work, which consists of writing slogans and statements to inspire people. அப்போ அந்த இன்டெலெக்சுவல் ஆல்ஃபாவோட வேலை என்ன தெரியுமா? ஸ்லோகன்ஸும் ஸ்டேட்மெண்ட்ஸும் எழுதணும். என்னன்னா அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோகன்ஸும் ஸ்டேட்மெண்ட்ஸும் எழுதணும். இதெல்லாம் ஒரு வேலையா எனக்கு? எனக்கு ஏகப்பட்ட அறிவு இருக்கு. இதை வச்சு நான் என்னென்னவோ செய்யலாம். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. பட் ஐ எம் ரைட்டிங் சிம்பிளி ஸ்லோகன்ஸ் டு இன்ஸ்பயர் தீஸ் பீப்புள், ஸ்லீப்பிங் பீப்புள்ன்ற மாதிரி அவன் நினைக்கிறான். Helmholtz indicates that he is searching for a way of expressing something, but he still does not know what. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஏதாவது தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கணும், இன்னும் பெட்டரா வந்து ஒரு நல்ல விஷயம் நான் பண்ணணும், ஐ வாண்ட் டு டூ சம்திங் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா he does not know what. ஓகே, என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா அந்த சொசைட்டி அவனுக்கு வேற எந்த ஒரு எக்ஸ்போஷரும் அவனுக்கு கொடுக்கல. ஸோ பட் he is not happy with what he is doing. அவன் எழுதுற அந்த ஸ்லோகன்ஸும் ஸ்டேட்மெண்ட்ஸும் அவனுக்கு புரியல. ஆக்சுவலா கவிதை மாதிரி ஒரு விஷயம் தான் அவன் பண்ணணும்னு நினைக்கிறான். பட் அது என்னன்னு தெரியல. பிகாஸ் இஸ் நாட் ஹேவிங் தட் எக்ஸ்போஷர்ன்றதுனால இஸ் எக்ஸ்பெக்டிங் டு டூ சம்திங் எல்ஸ். தான் வந்து நல்லா சிந்திக்கிறேன், எனக்கு வேற திறமைகள் இருக்கு, நான் நிறைய பண்ணலாம், ஆனா என்ன பண்ணணும்னு அவனுக்கு தெரியல. Okay, he pities Bernard because he realizes that neither of them can completely fit into the society. அவனும் பெர்னார்டை பார்த்து ஐயோ பாவமே நினைக்கிறான். இப்ப ரெண்டு பேருக்கு என்ன ப்ராப்ளம் பாருங்க. பெர்னார்ட் வந்து அந்த சொசைட்டியில ஏன் ஃபிட் ஆகல அப்படின்னு சொன்னா, அவன் ஒரு ஆல்ஃபா, பட் ஹி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ஆல்ஃபாஸ். ஏன்னா கொஞ்சம் ஷார்ட்டாகவும் கொஞ்சம் பிளாக் ஹேரியாவும் பிறந்துட்டான். ஆனா ஆல்ஃபா தான் அவன். ஸோ ஆல்ஃபாவா உருவாக்கப்பட்டான். ஸோ ஆல்ஃபாவா தான் இருக்கான். ஸோ எல்லாரும் அவனை கேலி பண்றாங்க. ஸோ ஹி குட் நாட் ஃபிட் இன் டு தட் சொசைட்டி. ஓகே, அவன் வந்து அவனோட இடத்துல அவனால சேர முடியல. காரணம் அவனோட பிசிக்கல் ஸ்டேச்சர். அதே மாதிரி ஹெல்ம்ஹால்ட்ஸ் வாட்சன் இவனுக்கு அதிகமா இருக்கு, அவனுக்கு குறைவா இருக்கு, இன்ஃபீரியரா இருக்கான். இவனுக்கு சுப்பீரியரா இருக்கு. ஹெல்ம்ஹால்ட்ஸ் வாட்சனுக்கு இருக்கிறது தேவைக்கு அதிகமா இருக்கதான் அவன் ஃபீல் பண்றான். ஸோ அவனுக்கு வந்து இன்னும் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறான், என்ன பண்ணன்னு தெரியல. ஸோ ரெண்டு பேருக்கும் என்னன்னா ஏதோ ஒரு அந்த சொசைட்டியோட ரெண்டு பேருமே ஃபிட் ஆகல. இதுல ரெண்டு பேருமே ஒத்து போறாங்க. பெர்னார்ட் flies with Lenina to the savage reservation. So after this what happens na, Bernard is going with Lenina to the reservations. While there he realizes he left a tap of perfume running in his room, and so he calls Helmholtz Watson to ask him to turn it off. Helmholtz tells him that the director is about to transfer Bernard to Iceland because Bernard has been acting so antisocial lately. இப்போ என்னன்னா, பெர்னார்ட் வந்து லெனினாவோட போக ரெடி ஆகுறப்போ ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறந்துட்டோன்ற மாதிரி திரும்ப அவன் ரூமுக்கு வர்றான். அப்போதான் ஹெல்ம்ஹால்ட்ஸ் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நீ போனோன்னு இங்க டைரக்டர் வந்து உன்னை ஐஸ்லாண்டுக்கு ஷிஃப்ட் பண்ண ரெடியா இருக்காரு. என்னவோ நீ வந்து யூ ஆர் நாட் சோஷியல், ஆன்டி சோஷியலா இருக்க, யாரோடையும் ஒட்ட மாட்டுற, அதனால உன்னை ஐஸ்லாண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களாம் அப்படின்னு சொல்றான். ஸோ இதை கேட்டு பெர்னார்டுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அது ஐஸ்லாந்து வந்து இங்க தப்பு பண்றவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போடுற மாதிரி அங்க ஐஸ்லாண்ட் இடத்துக்கு வந்து அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்க. ஓகே, the people who are not fit into that society are transferred to another place. ஐஸ்லாண்ட் மாதிரி ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. பெர்னார்ட் and Lenina entered the compound and watched the Indians perform a ritualistic dance to ensure a good harvest. அவங்க வந்து அந்த ரிசர்வேஷன்ஸ்குள்ள போறாங்க. போறப்பயே அவங்க அந்த காம்பவுண்ட் கிட்ட என்ன பாக்குறாங்கன்னா, அந்த இந்தியன்ஸ் அவங்க சொல்றது அந்த இவங்கள அந்த நியூ மெக்சிகன்ஸ் அந்த பீப்புளை தான் இந்தியன்ஸ் சொல்றாங்க. அந்த இந்தியன்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க வந்து ஏதோ ஹார்வெஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, அதாவது ஒரு பொங்கல் மாதிரி ஒரு செலிப்ரேஷன் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. குட் ஹார்வெஸ்டுக்கான ஒரு செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல அறுவடை காலத்துக்கான ஒரு செலிப்ரேஷன் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு ரிச்சுவலிஸ்டிக் டான்ஸ் டு என்ஷூர் அ குட் ஹார்வெஸ்ட், ஒரு நல்ல ஹார்வெஸ்ட் கிடைக்கணும்னு அவங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யங் மேன் நேம்டு ஜான் அப்ரோச்சஸ் them and tells them about himself. அப்போ ஜான் வந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து இவங்க சொசைட்டி வந்து யூட்டோப்பியன் சொசைட்டின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆக்சுவலா டிஸ்டோப்பியனா நாவலா தான் நம்ம பார்க்குறோம். யூட்டோப்பியனுக்கு ஆப்போசிட் தான் டிஸ்டோப்பியன். யூட்டோப்பியன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மாடலா
ஒரு பெஸ்ட் உலகத்தை தான் உட்டோப்பியன் லைஃப் ஸ்டைல் இல்லைன்னா உட்டோப்பியன் உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட் ஆனது தான் டிஸ்டோப்பியன். ஆனா இங்க டிஸ்டோப்பியனுக்குள்ள அவங்க இருக்காங்க, பட் அவங்களாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, தங்களை உட்டோப்பியன் லைஃப் ஸ்டைல் நினைச்சுக்கிறாங்க. ஓகே, ஒரு யங் மேன் ஜான் வந்து இப்ப அவங்க கிட்ட வரான், வந்து தன்னை பத்திய கதைகளை சொல்றான். He was born to a woman named Linda who had been left on the reservation nearly 25 years earlier. அப்ப அந்த ஜான் சொல்ற கதையில இருந்து அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அவன் வந்து டைரக்டருக்கும் அவங்க கூட ஒரு பொண்ணு போனாங்க. அவர் டைரக்டர் சொல்றாரு இல்லையா, ஒரு கதை ஆரம்பிக்கிறார் இல்லையா, 25 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியோட. ஸோ அந்த லிண்டா, அந்த நேம் ஆஃப் தட் லேடி இஸ் லிண்டா. லிண்டாக்கும் அந்த டைரக்டருக்கும் பிறந்தவன் தான் ஜான். ஸோ ஹீ இஸ் டெல்லிங் தட் ஸ்டோரி. ஹீ ஹேட் பீன் born to a woman named லிண்டா. லிண்டான்ற பெண்ணுக்கு பிறந்தேன். who had been left on the reservation nearly 25 years earlier. 25 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் பிறந்துட்டேன். ஜான் இஸ் anxious to learn all about the utopian world. அவனுக்கு வந்து ரொம்ப ஆசை என்னன்னா, அந்த யூட்டோப்பியன் வேர்ல்டு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆசை. அவங்க அம்மா இங்க வந்துட்டதுனால he has not gone to the utopian world. He is now in the normal world. நார்மல் லெவல்ல பாவம் அவன் சந்தோஷமா இருக்கிறான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, he wants to learn more about the utopian world. அதை பத்தி அவங்க அம்மா அங்க இருந்து வந்ததுனால he wants to எல்லாரும் அதை பத்தி எல்லாம் கதைகள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கான். He wants to know about the utopian world. Linda turns out to be the woman that the director took to the reservation and left there. So அவனோட அம்மாவை தான் அங்க வந்து அவங்க டைரக்டர் விட்டுருக்காரு. She was unable to leave because she became pregnant with John, and since the utopian society finds the notion of live birth disgusting, mothers and children are taboo topics. அதனால தான் அங்கேயே அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது she became pregnant with John. அப்ப 25 இயர்ஸ்க்கு மொதல் டைரக்டரும் லிண்டாவும் அந்த ரிசர்வேஷன் போறப்போ லிண்டா became pregnant with John. அதனால தான் since the utopian society, இந்த வேர்ல்ட் சென்டர் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, it does not allow live birth. ஒரு மதர்கிட்ட இருந்து குழந்தை வர்றத டிஸ்கஸ்டிங்கா பாக்குது. அந்த சொசைட்டி ஒத்துக்கல. மதர்ஸ், சில்ட்ரன், இந்த மாதிரி டாபிக் எல்லாம் டேபூடு டாபிக்ஸ். அந்த பேச்சே பேசக்கூடாது. அசிங்கமான விஷயம் நம்ம நினைக்கிறதெல்லாம் அங்க காமனா இருக்கு. ஏன்னா செக்ஷுவல் நார்மலா குழந்தைங்களுக்கே வந்து செக்ஸ் எஜுகேஷன்லாம் அவங்க சொல்லி தந்துட்டு இருக்காங்க. எவ்ரி திங் இஸ் நார்மல் ஓவர் தேர். ஓகே, ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, லவ்லாம் ஒண்ணுமே கிடையாது, யாரும் யார் கூட வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டேபூட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அங்க நார்மலா இருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய நம்ம புனிதமா பார்க்கக்கூடிய மதர், தாய், குழந்தை, இது எல்லாமே அவங்களுக்கு டேபூட் சப்ஜெக்ட்ஸ் தான். ரொம்ப மோசமான விஷயம். ஐயோ அதெல்லாம் பேசவே கூடாது, நினைக்கவே கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி சப்ஜெக்ட்ஸ், டேபூட் டாபிக்ஸ். Bernard realizes that John and Linda could save him from a transfer to Iceland. அப்ப பெர்னார்டுக்கு எல்லா கதையும் தெரிஞ்சிருச்சு. ஓஹோ இப்படியா கதை போகுது. அப்ப டைரக்டர் இவ்வளோ தப்ப வச்சுக்கிட்டு நம்மளை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவானாமா. அவரோட இது வந்து இவன்ட்ட சிக்கிடுச்சு. அவரோட தவறு இவன்கிட்ட சிக்கிடுச்சு இல்லையா. He calls Mustafa Mond and receives approval to bring them back to London. இப்போ முஸ்தபா மாண்ட்ட பேசுறான். பேசி முஸ்தபா மாண்டும் அங்க ஒரு முக்கியமான பொசிஷன்ல இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட சொல்லி லிண்டாவையும் இவங்க 2 பேரும் அதை சேர்ந்தவங்க தானே, அவங்கள கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பெர்மிஷன் வாங்கிட்டான். When Bernard finally returns, he has to meet the director with the director in public. இப்போ 2 பேரையும் கூப்பிட்டுட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னா பெர்னார்டை போய் பார்க்கறான். The director publicly shames him and informs Bernard that he must go to Iceland. இவங்களை கூப்பிட்டு வந்தது தெரியாம டைரக்டர் வந்து இவனை பார்த்து அவனை ரொம்ப அசிங்கப்படுத்தி நீ ஐஸ்லாண்டுக்கு உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்றான் அது இதுன்னு பேசுறாரு. பெர்னார்ட் laughs at this and introduces Linda and John. என்னது, என்ன நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களா, அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க, இந்த மாதிரி லிண்டாவையும் ஜானையும் அவன் கூப்பிட்டு வந்து நிற்பாட்டிடுறான். At the disclosure of his past, the director is so humiliated that he resigns. இது தெரிஞ்சோன்னே டைரக்டருக்கு அப்படியே பேரிடி அமைஞ்சிருது. ஐயோ நம்ம செஞ்ச தவறெல்லாம் வெளியே வந்துருச்சு, நம்ம செய்யக்கூடாத ஒரு விஷயத்த பண்ணிட்டோம். So he is humiliated. ரொம்பவே அவர் தான் அசிங்கப்பட்டு போறாரு. இவன் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சா தானே அசிங்கப்பட்டுட்டார் டைரக்டர். ஸோ ஹி ரிசைன்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஜாப். டைரக்டர்ன்ற பொசிஷன்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டார். பெர்னார்ட் becomes an overnight celebrity due to his affiliation with John Savage, whose good looks and mysterious past makes him famous. இப்போ அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜான் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுறான். அவன் ஒரு சாவேஜ். நார்மலான மனுஷங்க எல்லாமே அங்க சாவேஜஸ், அதாவது காட்டுமிராண்டிகள் மாதிரி. ஓகே, அந்த ஜான் சாவேஜை எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க.
இவனை கூப்பிட்டு வந்ததுனால பெர்னார்ட் ஓவர் நைட் ஃபேமஸ் ஆயிடுறான். ஜான் சாவேஜ் வந்து ரொம்ப அழகா வேற இருக்கான், வித்தியாசமா குட் லுக்ஸோட இருக்கிறான். அவனோட அந்த பாஸ்ட் எல்லாமே இவங்க இவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சோன்னே எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, அப்படியா ஒரு மனித குழந்தையா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்மளோட இதுல சேர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வித்தியாசமா பாக்குறாங்க. Reveling in his sudden popularity, Bernard starts to date numerous women and becomes extremely arrogant. பெர்னார்ட் பாத்தீங்கன்னா அது நாள் வரைக்கும் தன்னை ஒரு இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணிட்டு இருந்தவன் இப்ப திடீர்னு ஃபேமஸ் ஆயிட்டான். எல்லாம் பெர்னார்ட் பெர்னார்டுன்ட்டு இருக்கிறாங்க. அங்க வந்து அவன் பெரிய சாதனை பண்ண மாதிரி அவனை பாக்குறாங்க. சோ அவன் அந்த புது அந்த இதுல வந்து ஃபேம்ல என்ன பண்றான், நிறைய விமன் ஒரு விமன்ட்டு அவனால டேட் பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு வந்து நிறைய விமன் அவனை லவ் பண்றாங்க. அண்ட் பிகம்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி அரகண்ட். இதனால ரொம்ப ப்ரைடாவும் அரகண்டாவும் மாறிடுறான் திஸ் பெர்னார்ட். ஓகே, பெர்னார்ட் eventually hosts a party with several prominent guests attending. John refuses to come and meet them, which embarrasses Bernard in front of his guests. The guests leave in a rage while Bernard struggles to make amends. John is happier afterwards because Bernard must be his friends again. ஓகே, பெர்னார்ட் வந்து இந்த ஜான் வந்து ஒரு இது மாதிரி ஷோகேஸ் மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறான். எல்லாரும் அவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஐபிஸ் எல்லாம் வராங்க. ஆனா அங்க ஆல்பா எல்லாம் அவனை ஒதுக்கி வச்சிருந்தவங்க எல்லாம் அவனை தேடி வராங்க. இப்போ ஆனா ஜான் என்ன பண்றான், அவனுக்கு வந்து இதெல்லாம் பிடிக்கல, அவங்களெல்லாம் பார்க்கவே வரல. அதனால பெர்னார்டுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆயிடுது. அவங்க எல்லாம் திட்டிட்டு போயிடுறாங்க. என்னப்பா நீ, உன்னை அவன் மதிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு the guests leave in a rage. ரொம்ப கோவமா வெளியேறிடுறாங்க. while Bernard struggles to make amends. ஐயோ நம்ம ஜான் வந்து கோவமா இருக்கான், இவனை திரும்ப வந்து சரி பண்ணணும், ஏன்னா ஜானை வச்சுதான் இவனுக்கு புகழே. சோ சமாதானப்படுத்திடுறான். ஜானும் ஹாப்பி ஆயிடுறான். பெர்னார்ட் மட்டும் அவனுக்கு ஃப்ரெண்ட்லியா இருந்தா போதும்னு நினைக்கிறான். ஓகே, they become friends again. ஹெல்ம்ஹார்ட்ஸ் அண்ட் ஜான் become very good friends. அது மட்டும் இல்ல, ஹெல்ம்ஹார்ட்ஸோட ஜான் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆயிடுறான். ஹெல்ம்ஹார்ட்ஸை பத்தி நமக்கு தெரியும் இல்லையா, அந்த இன்டெலிஜென்ட் ப்ரொஃபஸர். ஓகே, ஹெல்ம்ஹார்ட்ஸ் has gotten into trouble for writing a piece of poetry about being alone and then reading it to his students. ஆல்ரெடி ஹெல்ம்ஹார்ட்ஸ் என்ன பண்றாரு, ஜானோட அந்த வரவை எல்லாமே அவருக்கு ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன்ல கொடுத்து ஒரு தன்னோட தனிமையை பத்தி ஒரு கவிதை எழுதிடுறாரு. என்ன தனிமை அப்படின்னு சொன்னா, he is alienated. அவங்களோட குரூப்போடய அவரால் சேர முடியல. அவர் தன்னை தனியாவே ஃபீல் பண்றாரு. அதை நினைச்சு ஒரு கவிதை மாதிரி ஒன்னு எழுதி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாசிச்சு காமிச்சிட்டாரு. அது வந்து ஒரு பெரிய தப்பாயிடுச்சு. எப்படி வந்து நீ இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்துட்டு கவிதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ அவருக்கே தெரியாம அதை எழுதியிருக்காரு. அதை வந்து வாசிச்சு காமிச்சு has become ஏதோ ஒரு ட்ரபிள்ல சிக்கிக்கிட்டார், ஒரு பிரச்சனையில அங்க சிக்கிக்கிட்டார். ஜான் புல்ஸ் அவுட் ஹிஸ் ஏன்ஷியன்ட் காப்பி ஆஃப் த கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அண்ட் ஸ்டார்ட்ஸ் டு ரீட். ஜான் இதெல்லாம் ஒரு தப்பா, இங்க பாரு என்கிட்ட எவ்வளோ பெரிய ஒரு புக் இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் தான் அவன் அடிக்கடி படிக்கிற புக்கு. அதை எடுக்கிறான், அதை அழகா கோட்லாம் பண்ணுவான். அதை எடுத்து அதெல்லாம் வாசிக்க ஆரம்பிக்கிறான். த ஃபியரி பேஷன் ஆஃப் த லாங்குவேஜ் ஓவர்வெல்ம்ஸ் ஹெல்ம்ஹார்ட்ஸ், ஹூ ரியலைசஸ் தட் திஸ் இஸ் வாட் ஹி ஹஸ் பீன் ட்ரைங் டு ரைட். அந்த லாங்குவேஜ், அந்த இமோஷன்ஸ் அதெல்லாம் அவன் கேட்க ஹெல்ம்ஹார்ட்ஸ்க்கு அப்பதான் புரியுது, ஐயோ நாம நினைச்சது இதுதான், இப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜ் தான் எழுதணும்னு நினைச்சோம், இதைத்தான் நம்ம எழுதணும்னு நினைச்சோம், என்னன்னு புரியாம தவிச்சிட்டு இருந்தது இதுதான். ஐ வாண்டட் டு ரைட் திஸ் கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ், திஸ் கைண்ட் ஆஃப் போயட்ரி அப்படின்னு சொல்லி ஹெல்ம்ஹார்ட்ஸ்க்கு அப்பதான் தனக்கு என்ன தேவைங்கிறதே புரியுது. லெனினா ஹஸ் டெவலப்ட் a crush on John the Savage. Meanwhile அங்க எல்லாருமே ஜானை வித்தியாசமா பாக்குறப்ப லெனினாக்கு ஒரு கிரஷ். லெனினாவை வந்து நிறைய பேரோட ஒரு ஃப்ரெண்டா தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. ஸோ அவளுக்கு ஜான் பார்த்ததுல ஜான் மேலேயும் ஒரு கிரஷ் ஆயிடுச்சு. அண்ட் ஷி ஃபைனலி டிசைட்ஸ் டு கோ டு see him. சரி, ரொம்ப நாள் அந்த ஆசையெல்லாம் அடக்கி வைக்கிற பழக்கமெல்லாம் அவங்க அந்த பீப்புளுக்கு கிடையாது. ஸோ அவ ஷி கோஸ் அண்ட் மீட்ஸ் ஜான். கொஞ்ச நேரத்துல ஜானை என்ன சொல்றான், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுறான். After a few minutes, he tells her that he loves her. இது வந்து Lena is very happy to hear this and strips naked in front of him in order to sleep with him. உடனே அவன் என்ன பண்றா, அவங்க எல்லாம் லவ் அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அவங்க போயிடுறாங்க. They are ready for a sex. She is ready for a sex. Immediately taken back, John becomes extremely angry with her. இதை பார்த்தோன்னு ஜானுக்கு பயங்கர கோவம். அவன் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் லவ் எதிர்பார்க்கறான். அவ ப்ரப்போஸ் பண்ணி அவ அதை அக்செப்ட் பண்ணி
பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எதிர்பார்த்தா அவ வந்து ஷீ இஸ் ஆல்ரெடி ஸ்டாண்டிங் நேக்கட். ஹீ குட் நாட் டாலரேட் திஸ். என்ன யூ ஆர் அ ஸ்ட்ரம்பெட் அப்படின்னு திட்டிட்டு அவளை தள்ளி விட்டுட்டு போயிடுறான். ஓகே, ஸோ அந்த பயங்கர கோவத்துல அவன் இருக்கான். ஃபார்ச்சுனேட்லி ஃபார் லெனினா எ ஃபோன் கால் இன்டரப்ட்ஸ் ஜான் அண்ட் ஹி ரஷஸ் ஆஃப். அப்போ ஸ்டம்பெட்னு தான் அவளை கூப்பிடுறான். ஸ்டம்பெட்னா ப்ராஸ்டிடியூட். ஓகே, ஹி சேசஸ் ஹர் இன் டு த பாத்ரூம். அவளை போட்டு ஓட விரட்டி விட்டுட்டு ஹி இஸ். ஆனா லெனினாக்கு ஷி இஸ் லக்கி. என்னன்னா அந்த நேரம் அவனுக்கு ஒரு அர்ஜென்ட் ஃபோன் கால் வருது. வந்தோன்னு அவன் வந்து வேகமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ லெனினா இஸ் லக்கி. அவன் கிட்ட இருந்து அப்போதைக்கு காப்பாற்றப்படுறான். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட்டாக தான் நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலி இந்த ஸ்டோரியில் நம்ம செகண்ட் பார்ட், இந்த நாவல் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் நாவலுங்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இன்ட்ரடக்டரியாக வச்சுருந்தோம். இந்த செகண்ட் பார்ட்டில் ஒரு 1/2 ஆஃப் த ஸ்டோரி வந்து நான் சொல்லியிருக்கேன். த ரிமைனிங் பார்ட் வில் பி டிஸ்கஸ்ட் இன் த தேர்ட் பார்ட் வித் ஒன் வேர்ட்ஸோடு சேர்த்து நான் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டில் ஐ வில் கன்க்ளூட் த சம்மரி. ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன். Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.